இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு அரசியல்வாதியை ரொம்பவுமே ட்ரெண்டாக போயிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா அரசியல்வாதிகளையுமே இப்போ வந்து ட்ரோல் பண்ணிட்டு இந்த நேரத்தில் இவர் வந்து ரொம்பவுமே ஃபேமஸாக பேசப்படுறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் மக்களுடைய இயல்பான பிரச்சனைகளை யாருமே சொல்லாத போது இவர் வந்து முன்னெடுத்து வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் நடக்குது இல்லையா, இந்த தேர்தலில் சில குளறுபடிகள்லாம் நடக்குது, வாக்குலாம் திருட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேச்சு எழும்போது இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கைரேகை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. என்னன்னா, இப்போ ரேஷன் கடைக்கு போனாலுமே கைரேகை வச்சு தான் நம்ம எல்லா பொருட்களையும் வாங்குறோம். எல்லாத்துக்குமே நம்ம கைரேகை, ஆதார் கார்டு இந்த மாதிரி தேவைப்படும் போது இந்த தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நம்ம ஏன் வந்து கைரேகை மூலயமா நம்ம வாக்களிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வி ரொம்பவுமே சரியாகவும் பார்க்கப்படுது எல்லார் மத்தியிலையுமே. அதனாலேயே மக்கள் வந்து இவர் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே ட்ரெண்டா ஆக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்பி ராகவ் சதா அப்படின்றவர் தான் இந்த கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள், அதாவது பெண்களுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இயல்பாகவே இருக்கிற பிரச்சனைகளை இவர் வந்து தைரியமாக அந்த பாராளுமன்றத்தில் வந்து முன்வைக்கிறதுனால இவர் மேலே அங்கே இருக்கிற மற்ற எம்பிக்கள் எல்லாருமே இவர் மேலே வந்து ஒரு அவதூறான ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னு இவர் வந்து இவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு. இவர் சொல்கிற மாதிரி கைரேகை மூலயமா நம்ம வாக்குப்பதிவு செஞ்சால் இது தேர்தலில் வந்து எந்த குளறுபடியும் ஏற்படாது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.